மேடைகள்ல தரக்குறைவா பேசிட்டு எதிர்ப்பு வந்ததும் நான் நேரடியா உங்களை சொல்லன்னு விளக்கம் கொடுக்கறதும் பிரஸ் மீட் கொடுத்து மன்னிப்பு கேட்கறதும் நம்ம மேடை பேச்சு ஊப்பிகளுக்கு ஒண்ணும் புதுசில்ல. இந்த வரிசையில உதயசூரியன் சின்னத்துல நின்னு ஜெயிச்சு ஊப்பியாகி இப்போ புதுசா இணைஞ்சு போக்சோ வழக்கு வாங்கிட்டவர் தான் ஆபாச பேச்சாளர் வேல்முருகன். தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில நடந்த கல்வி விருது விழாவில் கலந்துகிட்டு பரிசு வாங்கின பள்ளி குழந்தைகளையும் அவங்க பெற்றோர்களையும் கூட்டமே இல்லாத பொதுக்கூட்டத்துல இப்படி பேசி அவர் தலையில அவரே மண்ணவாரி போட்டுக்கிட்டாரு. எந்த கூத்தாடி பயலுடைய வாசல்லையும் போய் நிக்காதீங்க. அப்பா ஆத்தாயிரங்களா ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகையாளர்கள ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சு கொடுக்கறது அனுமதிக்கிறார். எந்த நடிகனுக்கு சேர்ந்தார்? இது என்ன ஈனப்பிறவி? இப்படி இழிவா பேசின வேல்முருகனுக்கு தாவேகா நிர்வாகிகள் தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததோடு அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு குறிப்பா பள்ளி மாணவிகளையும் குழந்தைகளையும் ஆபாசமாக பேசியதற்காக போக்சோ வழக்கு பதிவு செய்யணும்னு ஆதித்ய சோழன்ற தாவேகாவை சேர்ந்த வழக்கறிஞர் தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையத்துக்கு இணையதளம் மூலமா புகார் அளிச்சிருக்காரு. அந்த புகாரை ஏத்துக்கிட்ட ஆணையம் அவர் மேல போக்சோ வழக்கு பதிய உத்தரவும் போட்டிருக்கு. அல்லு சிலுங்க கூட எல்லாம் எனக்கு பேச்சு இல்ல, நேரடியா விஜய் கூட தான் பேசுவேன் சொன்ன இவரே திமுகவோட எடுபடிதான். இவங்க இப்போ சொல்றாங்க நம்ம தலைவர் என்னைக்கோ சொல்லிட்டாரு. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. ஒரு வேல்முருகன் இல்ல, இன்னும் 1000 வேல்முருகனை தயாரிச்சு விஜய வீழ்த்திடலாம்னு மன்னர் குடும்பம் அனுப்பி வச்சாலும் மக்கள் தலைவரா உயர்ந்து நிற்கும் தலைவர் விஜய அசைச்சு கூட பார்க்க முடியாது.